தற்போதைய அரசாங்கம் மீண்டும் ஒருமுறை நாட்டு மக்களின் கண்களில் மண்ணை தூவி தேசத்தின் ஒருமைப்பாட்டின் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி வருகிறது. ஒருபுறம் மகளிர் இடஒதுக்கீடு குறித்து பெரிய அளவில் பேசப்படுகிறது, மறுபுறம் ரகசியமான முறையில் ஓபிசி பிரிவினரின் உரிமைகள் பறிக்கப்படுகின்றன. ஆம், உரிமைகள் பறிக்கப்படுகின்றன. மேலும் சில மாநிலங்களின் அதிகாரத்தை குறைத்து ஜனநாயகத்தை சின்னா பின்னமாக்கி வரவிருக்கும் தேர்தலுக்காக தங்கள் கட்சியை வலுப்படுத்தும் கட்டமைப்பை உருவாக்கி வருகின்றனர். சிரிக்கிறீங்க, உள்துறை அமைச்சர் சிரிக்கிறார். முழுமையான திட்டத்தை தீட்டி வைத்துள்ளார்கள். இன்று சாணக்கியரே உயிருடன் இருந்திருந்தாலும் உங்களின் இந்த அரசியல் தந்திரத்தை கண்டு திகைத்து போயிருப்பார். இவர்கள் முழுமையான திட்டத்தை தீட்டி வைத்துள்ளார்கள், அதனால் சிரிக்கிறார்கள்.